அன்று அது மாதிரியாக அன்று இந்த நாள்ல நீர் முழுமையாக வெளிப்படும் எங்களை ஒப்பு கொடுக்கும். இயேசு மூலம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்படிதான் இந்த உலகம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை போதகருக்கும் சபை மக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். ஹல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம் சந்ததியின் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்தேன். உம் சந்ததியின் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்தேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் வெற்றிடுவேன். எஸ் ஆண்டவரே சொல்லுவோமா? என்ன துன்பம் வந்தாலும் சொல்லுவோமா? நான் வெற்றிடுவேன். அப்பா இயேசுவே, உம்மையே நான் நேசிப்பேன். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன். இயேசுவே, நாம நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். இயேசப்பா, நம்ம உண்மையாவே நேசிக்கிறோம். உம்மையே நான் நேசிப்பேன். ஹல்லேலூயா. இதனால ஆண்டவர் சொல்லியிருக்கோம், உண்மையே உண்மையா நேசிப்போம். அதனால எப்போது நான் எங்க செய்திக்கு போனாலும் ஆண்டவரே நான் என்ன பேசணும் சபைக்கு? ஹல்லேலூயா. சபைக்கு நான் என்ன பேசணும்? நான் பேசினா வேஸ்ட் ஆண்டவரே. ஐயா கூப்பிட்டு எதனா சொன்னா அதுவும் வேஸ்ட் ஆண்டவரே. நீங்க இங்க நான் பேசணும், நீங்க எனக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் கிட்ட நான் கேட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பா நீ போயிட்டு விசுவாசி மதித்து மரியாதை செய்ய வேண்டும் பேசினார். ஹல்லேலூயா. நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, வேற கொடுங்க ஆண்டவரே, கொஞ்சம் அடிச்சு நல்லா இதைத்தான் பேசணும். ஆண்டு சரி ஆண்டவர் நீங்க சொல்றதை நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம். அது அடையாளம் வேணாம், அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். யோபு 39:7 வாசிங்க. யோபு அலட்சியம் பண்ணி ஹல்லேலூயா. இந்த நாள்ல மதிக்கணும், ரெஸ்பெக்ட் ரொம்ப மதிக்கணுங்க. நம்மளாம் பேர் ஆனதான் மதிப்போம். பெரிய அரசியல்வாதி மதிப்போம், போலீஸ்காரனை மதிப்போம், அட்வொகேட்டை மதிப்போம், எல்லாரும் மதிப்போம். பெரிய பணக்காரனை மதிப்போம், நிறைய படிச்சவங்களை மதிப்போம், புது புடவை கட்டினா மதிப்போம், தங்க செயின் அதிகமா யாரும் அதிகமா மதிப்போம். மனிதனும் மனுஷனை பார்ப்பான், தேவனும் உங்க இருதயத்தை பார்க்க. ஏசப்பாவுடைய கண்ணு நமக்கு இருக்கணும். ஒருத்தரோட மனசை பார்க்கிற அந்த ஸ்டேஜ் நமக்கு பார்க்கணும். ஹல்லேலூயா. அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரல் மதிக்கிறது இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கழுதை குட்டிய கழுதைகளை மேய்க்கிறவன் ஒரு மேய்ப்பன் என்ன போடுறா, ஒரு இடத்துல புல்லுள்ள இடத்துல மேய்க்க கொண்டு போறான். கொண்டு போகும்போது எல்லாமே அவர் கட்டுறதுக்கு ஒரு சில கழுதைகள் ஓடிடும் இஷ்டத்துக்கு. சிலது அந்த மேய்ப்பன் கிட்ட மேய்ப்பனி தெரியும், இங்க புள்ள நல்லா இருக்கும், இங்க புள்ள நல்லா இங்க மேல மேய்ப்பனி தெரியும். ஆனா சில கழுதை குட்டி ஓடிடுவான். அப்படி அதை பார்த்து தான் இங்க பாருங்க, அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவருடைய கூக்குரலை மதிக்கவில்லை. அப்படி ஓடி எங்காவது மேய்ஞ்சிக்கலாம். கழுதை மேய்ப்பனுடைய கண்ட்ரோல் எங்காவது ஓடி என்றால்
அதுக்கு கடைசி வரை தேடி தேடி நல்ல ஒரு ஆவுக்கு ஆகமோ ஒரு புள்ள கிடைக்கவே கிடைக்காது. வேஸ்ட் ஆகும், அழிஞ்சு வேஸ்ட் ஆகும். என்னன்னா நம்ம கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நிறைய வசனங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற விசனத்தை மாற்றத்துக்கு தான் கொடுத்துக்கிறார் வசனத்தை. அல்லேலூயா. வசனம் உன்னை உயிர்ப்பிக்கும். வசனம் நீ ஃபாலோ பண்ண உன்னை மாற்றும். அப்போ எவ்வளவு ஆகுறப்போ அது அவர் ஆண்டவரோட மேய்ப்பராக இருக்கிறார். அவர் சொல்றதை கேட்பார். ஏசப்பா என் மேய்ப்பர், அவர் சொல்றதை கேட்பார். அவர் தானியேல் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 1048ஆம் பாட்டு. தானியேல் 11ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி தரிவு ராஜா ஒருத்தர் தான். தானியேலுக்கு சிக்க கப்பில போட்டாங்க. ஆனா அவன் 30 நாள் வரைக்கும் எந்த தேவனும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை பிறப்பித்தான். எந்த தேவர்களையும் 30 நாள் வரைக்கும் எந்த கடவுள் வணங்கக்கூடாது. என்னதான் நீ வணங்கணும், என்னதான் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டான். கடவுள் தான். அப்ப எந்த ஒரு விண்ணப்பமோ ஜபமோ தரிவு ராஜா தான் போய் சொல்லணும்.